தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 9 probability exercise 9.1 question number 2. What is the probability of getting a perfect square number from natural numbers 1 to 13? From natural numbers 1 to 13, ஒன்றுலேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை கெட்டிங் பெறுவதற்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் 1 to 13 வரைக்கும், ஒன்றுலேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் 1லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேவா? This implies that number of s, இந்த s என்ற செட்டுக்குள்ளால எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். 13 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் s இஸ் ஈக்குவல் டு 13. இப்போது கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 13, ஒன்றுலேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை கெட்டிங் பெறுவதற்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். Definition of perfect square number: when an integer is multiplied by itself, ஒரு இன்டிஜர் இஸ் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப், அதனாலேயே ஒரு இன்டிஜர் பை இட் செல்ஃப், அதனாலேயே மல்டிப்ளைடு பெருக்கும் பொழுது தி ரிசல்ட்டிங் ப்ராடக்ட், பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் இஸ் கால்ட் ஐஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே? ஒரு இன்டிஜரை அதனாலேயே மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க, இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு இன்டிஜர் 1, அந்த இன்டிஜரை அதாலேயே மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னப்பா? 1. இந்த ரிசல்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, இதான் அந்த நம்பராலேயே மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது? 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, இந்த 3யை அதாலேயே மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? 9. நெக்ஸ்ட்டு 4 × 4 16, 5 × 5 25. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இப்படி. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் என்னப்பா? when an integer is multiplied by itself, ஒரு இன்டிஜர் அதனாலேயே பை இட் செல்ஃப், அதனாலேயே மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்டிஜரை அதனாலேயே மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே? இப்போ பாருங்கள், இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 13, இந்த 1லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா?
இந்த பாருங்கள். அப்போ ஈவெண்ட் அப்படின்றது என்னப்பா, இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை பெறணும், இதுதான் ஈவெண்ட். ஓகே, லெட் E be the event of getting perfect square numbers from S. இந்த ஃப்ரம் எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸிலிருந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸை கெட்டிங் பெறுவதற்கான நிகழ்ச்சியை இ அப்படின்னு வச்சுங்க. ஓகேவா? ஸோ சொல்லுங்கள், இந்த இந்த எஸ்ஸிலேருந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ், இங்கே இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். எஸ்ஸிலேருந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸை பெரும் நிகழ்ச்சியை என்னென்னு வச்சுக்கிறோம், இ அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுதான் எஸ் இல்லையா. இங்கே எஸ்லேருந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் பெருங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்னப்பா, 1 4 9 16 1 இருக்கு பாருங்கள். ஒன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16. 16 வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு எஸ்ஸில் வந்து 13 கூட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் சொல்லுங்கள். 1 4 9. ஓகேவா? E is equal to set of 1, 4, 9. This implies that number of E என்னப்பா, இந்த E என்ற செட்டுக்குள்ளால எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுங்க. 1 2 3 3. P of E probability of ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்னப்பா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை பெரும் நிகழ்ச்சி. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை பெரும் நிகழ்ச்சி, அதுதான் E. அதனுடைய ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? P of E is equal to number of E by number of S is equal to number of E என்னப்பா 3 by number of S 13. இதை ஷார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.